கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்த தேவன். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தரை யாரார் பகைச்சாங்கன்னா என்ன நடக்கும்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறாராம். இதுவே கர்த்தத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டோன்னா 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். தலைமுறை ஆஸ்வாதத்தை தருகிற தேவன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர்த்தில் அன்பு கூறணும். ஏன் அன்பு கூறுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது அவர்களுடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புரிதான் இருக்குது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருப்பது தேவனுடைய கிருபை. நம்மளை போஷிப்பது தேவ கிருபை. நம்மளை உதட்டி வைப்பது தேவ கிருபை. அவர் நம்மளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கார். பாவ அடிமைத்தனத்தில் நம்மளை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க? நமக்குள்ள வாசம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, தேற்றவாள்னு அனுப்பியிருக்காங்க. எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட அன்பு கூறணும். உண்மையாகவே நம்ம அன்பு கூற கடனாளிகளாக இருக்கோம். அவர் நம்மளுக்கு 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வேங்கிறாரு. தலைமுறை ஆஸ்வதித்து தருகிறார். இதுவே என் ட்ரெயினர் செய்தி. எனக்கு முடிந்தாகட்டும்.